Hello friends, Vanakkam, Vandana, Namaste, Namaskar, Pagodi Saikimuthu from Mumbai, Muthu Papa in Kanyakumari. 30th May, Thursday, monthly series expiry nifty. நேற்று என்ன சொன்னனோ அதே தான் இன்னைக்கு நடந்திருக்கு. நேற்று நான் என்னன்னா 22,520 வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். நேற்று க்ளோஸ் ஆனது 22,705, கீழே வந்து 22,660, 620, 590, 540, 520 வரும்னு சொன்னேன். அதுக்கு கீழே போனாலுமே 490 கீழே போனாக்கி 390 வரும், அது கீழே வந்துக்கிட்டு இருக்கும். அது வேற இருக்கும். க்ளோசிங் வந்து 22,500க்கு மேலே க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓப்பன் ஆனது வந்து 22,660-70 ஓப்பன் ஆகி 22,705 வரை, அதாவது ஓப்பன் ஹை, அது ரெண்டும் தான், அதில் வித்தியாசம் எதுவுமே கிடையாது. ஸோ 22,705 இருந்து ஒரு 10-15 நிமிஷம் கழிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது இன்ட்ராடே 3 மினிட்ஸ் சார்ட்டில் கண்டுபிடிக்கலாம். ஆப்ரேட்டர் மட்டும்தான் பண்ணுவாங்க. 3 நிமிஷம் சார்ட் வந்து வாங்க விற்க 20 பாயிண்ட்ஸில் மேலே கீழே குரூப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்களும் நானும் அதை பண்ண முடியாது. கடையில் 22,560 வந்து 540 வந்து 520 அடிச்சு, அப்புறம் 600 வரைக்கும் மேலே போயிடுது. 1 மணி 12:30 1 மணிக்கெலாம் திரும்ப மேலே வந்துட்டு 540 இருந்து மேலே வந்துட்டு 540, 600 அந்த ரேட்டில் அப்போட கொடுத்துருந்தேன். 720 கீப் ஸ்டாப் லாஸ், 760 கீழே கொண்டு வந்து 620 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன் ஃபார் ஷார்ட் பொசிஷன். அதே நேரத்தில் 600க்கு மேலே போகல, அதுலேருந்து கீழே வந்து 1 மணிலேருந்து 2-2:30 உள்ள 490, 460, 440 வந்துட்டு 440லேருந்து 500 வரைக்கும் வந்து 417 வரைக்கும் க்ளோஸ் ஆகி கடைசியில் 488 ஆவரேஜ் ரேட்டில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. 181 பாயிண்ட் டவுனு. இது என்னன்னாக்கி இன்ட்ராடேல தான் இந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கிறத கணிக்க முடியும். இன்றைய மூமெண்ட்ஸை வச்சு நாளைக்கு ஒரு டென்டேட்டிவ் ஃபிகர் மட்டும் தான் கொடுக்க முடியும். நாளைக்கு காலையில் மார்க்கெட் வந்து 9லேருந்து 9:10 வரைக்கும் ப்ரீ மார்க்கெட் செஷன் ஓப்பன் ஆகும். ஆப்ரேட்டர் யார் யார் வாங்கணும், யார் யார் என்ன விலைக்கு விற்கணும் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி போடுவாங்க. நீங்களும் நானும் பண்ண முடியாது. அதை வச்சு ஹை லெவலில் என்ன ஓப்பன் ஆச்சு, லோ லெவலில் என்ன வரைக்கும் கடையில் க்ளோசிங் என்ன ஆகுறது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். 9:15, 9:30 வரைக்கும் 1 மினிட் ஹேண்டில், அதுக்கப்புறம் 3 மினிட் ஹேண்டில், 5 மினிட் ஹேண்டில். த்ரூ அவுட் த டே வந்து அதான் வந்து விட்டுருவோம். இன்ட்ராடேல பண்ணக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு முடிக்கிறவங்களுக்கு வந்து 5 நிமிஷம் 3 நிமிஷம் சார்ட் தான் உபயோகமாக இருக்கும். இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வைக்கிறவங்க வந்து ½ சார்ட் போடுவாங்க. ½ சார்ட்டில் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஸ்டாப் லாஸ் விற்காத விற்பாங்க, இல்லை சப்போர்ட் லெவலில் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு வாங்குறவங்க வாங்குவாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள். ஆப்ரேட்டருக்கும் குரூப் ஆஃப் ஆப்ரேட்டர் இன்ட்ராடேல பண்ணுறது. நீங்களும் நானும் இன்னைக்கு பண்ணுவேன். இன்னைக்கு வாங்கிட்டு போனால் எமோஷனில் லாஸ். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் ரெண்டும் தான் பாசிட்டிவ். பேங்க் நிஃப்டி வந்து 181 பாயிண்ட் பாசிட்டிவ் இருக்குது. 500 பாயிண்ட் 550 பாயிண்ட் மேலே இருந்து நேற்று க்ளோஸ் ஆனதோட 48,500க்கு கீழே வரல. 48,600க்கு மேலே நின்றுக்கிட்டு இருந்து. ப்ரைவேட் பேங்கும் அதேமாரி தான். இது போக நிஃப்டி ஐடி 700 பாயிண்ட் டவுன், நிஃப்டி எஃப்எம்சிக்கு 700 பாயிண்ட் டவுன், நிஃப்டி ஆட்டோ 300 பாயிண்ட் டவுன், நிஃப்டி பார்மா 300 பாயிண்ட் டவுன். ஓவரால் 2 தான். நிஃப்டி பிஎஸ்சி பேங்க், நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் மட்டும்தான் இன்னைக்கு பாசிட்டிவ். அதுவும் இன்னைக்கு கீழே வந்திருந்தா நிஃப்டி ஸ்பாட் வந்து இன்னைக்கு 181 பாயிண்ட் போது 350 பாயிண்ட் கிட்டத்தட்ட கீழே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருந்து. பேங்க் நிஃப்டி ப்ரைவேட் பேங்கும் நிஃப்டியோட ஃபாலை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கு. இன்னைக்கு 24.17 தான். ஹை வாலட்டல் இருந்தாலும் நிஃப்டி பேங்க் ஹெவி வெயிட்டில் உள்ள HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ் பேங்க் எல்லாம் சேர்ந்து வாலட்டில் கம்மியாக இருக்குது. பட் ஆக்சுவலே பார்க்க போனாக்கி
நிஃப்டி வந்து 550 பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்டு பாசிட்டிவ் டேட்டில் க்ளோஸ் ஆகி கடைசியில் 180 தான் க்ளோஸ் ஆகி மெயின்டைன் பண்ணியிருக்கு. அதர் தென் பேங்க் நிஃப்டி அண்ட் ப்ரைவேட் பேங்க் ஆல் டிராஸ்டிக்கலி டவுன், பீட்டன் டவுன். பிடிச்சி வச்சு அடித்த மாதிரி அடித்து கீழே கொண்டு வந்துருக்காங்க. யார் எங்கே போகுது? ஏன்னா 1 மணிக்கு அப்புறம் மார்ஜின் கட்டாதவங்களுக்கு அப்புறம் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஸ்கோராக பண்ணுவாங்க. அது வேறு. அது வந்து 520 600 போனது, 600 கீழே 417 வரைக்கும் உள்ளது மார்ஜின் ப்ரெஷர். அதனால் இன்னைய ஆட்டம் முடிஞ்சுது. நாளைக்கு எப்படி இருக்குன்னா ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் வச்சு தான் சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது வந்து நாளைக்கு 31 மே மந்த் எண்ட் அண்ட் ஆல்சோ ஃப்ரெஷ்ஷாக ஜூன் சீரீஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு மாதமும் புதுசாக அடுத்த மாதத்தோட சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ப்ரீமியம் வந்து ஹை லெவலில் தான் இருக்கும். அதனால் இதை யாரும் நிறுத்த முடியாது. ஒன்று. ரெண்டாவது, திங்கக்கிழமை ஒரு நாள் பாக்கி இருக்குது, செவ்வாய்க்கிழமைக்கு எலெக்ஷன் வேறு இருக்குது, இது இருக்குது, ரிசல்ட் வருது, லோக்சபா ரிசல்ட். என்னோட ஒப்பீனியன் என்னாகி எக்ஸிஸ்டிங் போல் ரிசல்ட் வந்து பிஜேபி என்டிஏ அலையன்ஸ் வரலாம், இந்தியா அலையன்ஸ் வரலாம். இந்த ஒரு வாரம் போன வாரத்தில் பூரா ஒரேடியாக 22,700 820 போன மாதம், இந்த மாதத்தில் 23,110 வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வந்து திரும்ப 23,000+ போயிட்டு இன்னைக்கு 22,400 கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆயிருக்குன்னா எக்ஸிஸ்டிங் ரிசல்ட் எல்லாம் அப்ரிசியேட் ஆயாச்சு. 4ஆம் தேதி மார்க்கெட் திங்கக்கிழமை என்ன க்ளோஸ் ஆகுதோ அதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட் மேலே போகும், 200 பாயிண்ட் கீழே போகும். அவ்வளோதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே என்னங்கிறது திங்கக்கிழமை அன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஓப்பனிங் செஷன் வச்சு தான் அன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் மும்பை சட்டா பஜார் ஏற்கனவே பிஜேபி வந்து 145 சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்தியா அலையன்ஸ் வந்து 348 350 சீட்டு கிடைக்குங்கிறாங்க. ஆனவங்களுக்கு தான் தெரியும். அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி வந்து நேற்று 30ஆம் தேதி நிஃப்டி செட்டில்மெண்ட் இருந்தது. பேங்க் நிஃப்டி நேற்று எல்லா பேங்கும் டவுனு, 600 பாயிண்ட் டவுனு பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ணும்போது ஆஸ்பாஸ் மேலே எவ்வளோ ஹை லெவலில் இருந்து டவுன் ஆச்சோ, நேற்று டவுன் ஆன வந்து 48,868 48,400 க்ளோஸ் ஆயிருக்கு. 400 600 பாயிண்ட் டவுன். 49,50 49,500 கீழே வந்தது. இன்னைக்கு அதே டவுனான பாயிண்ட் பூரா மேலே வந்து 560 70 பாயிண்ட் வரை மேலே போயிட்டு கடைசியில் 48,500 181 பாயிண்ட்ல ப்ளஸ்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கும் இதே இதை மெயின்டைன் பண்ணோம். பேங்க் நிஃப்டி இன்னையோட சார்ட் என்னென்னா நேற்று கொடுத்துருந்ததில் 2 பேரலல் லைன் மேலே பார்த்து போட்டு விட்ருவேன். அந்த லைனில் என்னென்னாக்கி அந்த கீழே உள்ள லைனில் வந்து எனக்கு மேலே போய்ட்டு இடிச்சுக்கிட்டு நிற்கி. கீழே உள்ள லைன் வந்து 49,000. அதை அடித்து க்ளோஸ் வந்து 48,682 தான் க்ளோஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் 181 பாயிண்டில். அதே நேரத்தில் நாளைக்கு அந்த கீழே உள்ள லைனை அடித்து தான் மேலே போகணுமே தவிர 48,500 மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு மேலே 49,000 மேலே போகணும். ஒவ்வொரு நாளும் போகும்போது மேலே போய்கிட்டே இருக்கும். அதை கன்சல்டேட்டட் க்ளோஸ் வந்து கன்சல்ட் பண்ணணும். இன்ட்ராடேயில் ஹை லெவலில் இருந்தாலும் கன்சல்டேட்டட் க்ளோசிங் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணும். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும். இப்போ வர வந்து பேங்க் நிஃப்டி கன்சல்டேட்டட் க்ளோசிங் சார்ட்டு டெய்லி மண்டே ஹை லெவலில் கிட்டத்தட்ட 49,600 700 கிட்ட இருந்து, டியூஸ்டேலும் அதே இருந்து, வெனஸ்டேல கீழே வந்தாச்சு. புதன்கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமை கீழே உள்ள லைனில் சப்போர்ட் 1,500 பாயிண்ட் மண்டே டு டுடே. நிஃப்டி பேங்க் நிஃப்டி alone yesterday and today fall nearly 600-700 points.
So take care of consolidated closing. Yesterday lower level, lower top. Today lower top, lower low. Tomorrow maybe it will close the same level. Today consolidated closing 48,588. Tomorrow maybe consolidated 48,500 below, but intraday it will close 48,600, 650 plus. This is complicated. For positional traders will continue consolidated action. Today consolidated, yesterday and today down, maybe tomorrow also may move down. So any upper side 48,600, 700, 49,000, they will ready to short and hold with the tentative figure of Bank Nifty intraday they will cover. But tomorrow, Monday and Tuesday, better to stay away. Market will move very high volatile. And next Nifty spot. Nifty spot இன்னைக்கு 4வது நாள் கண்டினியூஸாக டவுன் வந்திருக்கு. எங்கன்னா 23,000 ப்ளஸில் இருந்து இன்னைக்கு 22,400 கிட்டத்தட்ட வந்திருக்கு. எவ்ரிடே கேப் டவுன் ஓப்பன் அண்ட் ஆல்சோ மூவ் டவுன் 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 அண்ட் ஆல்சோ டுடே க்ளோஸ் டு 22,488 with a minus 216 points. From Monday to Friday, more than 700 points corrected. And tomorrow, as well, now this today's end may also hit downward only. This will confirmed by consolidated closing. See, yesterday gap down, today gap down, and also closed below previous day closing. The same will happen tomorrow also. Maybe it will open gap down, Nifty spot, but continuously will go down. If any up move, that will be 22,560 will act very strong resistance. Moving above, அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 22,620 வரும், 22,660 வரும். ஷார்ட் கவரிங் ஒன்லி. அது நாளைக்கு காலையில் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ கொடுக்குறது டென்டேட்டிவ் தான். We are not registered with SEBI. Please consult with your financial advisor before initiating any action at your end.